சரி, நீங்க சொல்றபடி பார்த்தாலும் குடும்பத்துக்குள்ள இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. மாசிலாமணி நல்ல மனநிலையில இருந்தா இங்க வந்திருக்க வேண்டியதானே? நீதிபதி ஐயா, நான் தான் மாசிலாமணி. இந்த கேஸ் விஷயமா உங்ககிட்ட பேசணும். வாங்க. மாமா, நான் ஹார்ட் பேஷண்ட். சமீபத்துல தான் ஹார்ட் ஆபரேஷன் பண்ணேன். அங்கிள். பரவாயில்ல, அப்படியே உட்கார்ந்து பேசுங்க. நீங்க சொல்ல வந்த விஷயத்தை சொல்லுங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்களுக்கு மனநல சரியில்லைன்னு டாக்டர் சர்டிபிகேட் கொடுத்திருக்காரு, உண்மையா? இப்படி ஒரு பிள்ளைய பெத்ததுக்கு மனநிலை சரியில்லாம தான் போயிருக்கணும். ஆனா யார் செஞ்ச புண்ணியமோ அப்படி எதுவும் நடக்கல ஐயா. ஐயா, நான் தெளிவா தான் இருக்கேன். இப்போ சொல்றதும் தெளிவான மனநிலையில தான் சொல்றேன் ஐயா. பாட்டன் சொத்து தான் பேரனுக்கு சொந்தம். ஆனா இது நானே கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்ச சொத்து. என் புள்ள தன்னை நம்பி வந்த மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டான். அந்த பாவத்துக்கு பரிகாரமா தான் எல்லா சொத்தையும் வித்து என் மருமக கஸ்தூரிக்கு நான் கொடுத்தேன். இல்ல சார், இவர் சொல்றது நம்பாதீங்க. எங்க அப்பா ஆரம்பத்துல நல்லாதான் இருந்தாரு. கஸ்தூரியை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு. கஸ்தூரியோட நடத்த சரியில்லைன்னு தெரிஞ்சதும் அவர் மனசு கொஞ்சம் கொஞ்சமா பாதிக்கப்பட்டு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அந்த நேரத்துலதான் கஸ்தூரி எங்க அப்பாவை ஏமாத்தி எல்லா சொத்தையும் எழுதுவாங்க. அங்கிள் எந்திரிக்காதீங்க. எங்க அப்பாவும் எங்க குடும்பமும் இந்த அளவுக்கு ஆனதுக்கு காரணம் கஸ்தூரியோட நடத்த சரியில்லை. யார பார்த்து நடத்த சரியில்லை சொன்னேன்? எம்பண்ணியா யுவர் ஆனர், கஸ்தூரியோட அப்பா விஸ்வநாதன் உங்க கண்ணு முன்னாடியே கோர்ட் அவமதிச்சிருக்காரு. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆக்ட் படி அவரை தண்டிக்கணும்னு கேட்டுக்கிறேன் யுவர் ஆனர். ஐயா, என் பேரு விஸ்வநாதன். கஸ்தூரிய பெத்தவையா. எல்லாரும் முன்னாடி பாத்தீங்கல்ல, என் பொண்ணு நடத்து சரியில்லைன்னு சொல்ற ஐயா. நாக்குல நரம்பு இல்லாம இந்த மாதிரி பேசலாமா? மிஸ்டர் விஸ்வநாதன், கோர்ட்ல இந்த மாதிரி நடந்துக்கிறது மிகவும் தப்பு. நீங்க இப்படி நடந்துக்கிட்டது கோர்ட்டோட கண்ணியத்தை கலங்கப்படுத்துற மாதிரி இருக்கு. ஐயா, நான் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுங்கிற கவலை ஒரு பக்கம். இந்த நேரத்துல அப்படி ஒரு வார்த்தையை கேட்டதும் இவர் இந்த மாதிரி நடந்துக்கிட்டார். நீங்க தான் பெரிய மனசு பண்ணி அவரை மன்னிக்கணும். மிஸ்டர் விஸ்வநாதன், ஏதாவது சொல்லணும்னா கூண்ல வந்து சொல்லுங்க. பரையா, இது பரவாயில்ல, நான் சொல்லிடுறேன். ஐயா, கிளியை வளர்த்து பூனை கையில கொடுத்த மாதிரி சொல்லுவாங்களே, அந்த மாதிரிதான் ஐயா என் கதையும். என் பொண்ணு எப்படி வளர்த்தேன் தெரியுமா? அவ சின்ன வயதிலே தாயை இழந்தவையா. தனக்கு தாய் இல்லைங்கிற குறை தெரியக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து வளர்த்தையா. ஒரு தாய் இருந்து பொண்ணுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயத்தெல்லாம் அந்த தாய் ஸ்தானத்திலிருந்து நான் சொல்லிக் கொடுத்தேன் ஐயா. ஐயா, ஆம்பளை பிள்ளை கூட அம்மா இல்லாம வளர்ந்துடலாம். ஒரு பொம்பளை பிள்ளைய வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம்.
என்ன மாதிரி பொண்ணை பெத்தவனுக்கு தாயா தெரியும். அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் அந்த பொண்ணை வளர்த்தேன் ஐயா. என் பொண்ணு கஸ்தூரிய ஐயா, பொம்பளை பிள்ளைய பெத்தவங்க எவ்வளவு ஆசையா வளர்க்கறாங்க. பொண்ணை நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டா அவ காலம்புறாவும் கண்கலங்காம இருப்பா தானே பெத்தவங்க நினைக்க முடியும். ஆனா இவன் என் பொண்ணை என்னன்னா கொடுமைப்படுத்திருக்கா தெரியுமா? இவனை மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைச்சா பொண்ணை பெத்த எவனும் தலை நிமிர்ந்து நிற்க முடியாதியா. இவனால கேவலம் தான். இப்படி ஒரு புருஷன் எந்த பொண்ணுக்கு அமைய கூடாதியா. அப்படி வந்துட்டா அவ்வளவுதான். பொண்ணை பத்த என்ன மாதிரி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு தான் இருக்கணும், அழணும், புலம்பணும், பைத்தியம் பிடிச்சு அலையணும். ஐயா, உங்களை கையெடுத்து கெஞ்சி கேட்டுக்கிறையா, இந்த மாதிரி ஆம்பளையில சும்மா விடக்கூடாது. ஆமா ஐயா, கொலை பண்ண குத்தத்துக்கு தூக்கு தண்டனை தரீங்கல்ல, ஆனா தான் கட்டின பொண்டாட்டிய பெத்தவங்களெல்லாம் விட்டுட்டு இவனே நம்பி வந்தால அந்த பொண்ணை கண்கலங்காம வச்சுக்க வேண்டியது யாரு? இவன் பண்ணால, இவனும் கொலைகாரன் தான். போலீஸ்னா யாருன்னு இந்த நாட்டுல இருக்க ஒவ்வொருத்தனுக்கு புரிய வைக்கணும் சார்.